ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜெயண்ட் இயர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒர்க் வந்து எங்கே செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் புது சத்திரம் அப்படின்ற இடத்துல வந்து ஒர்க் செஞ்சிட்ருக்கோம். ஒர்க் ஆல்மோஸ்ட் 95% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிளாஸ் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. அதுவும் கூடி சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த செட்டப் நீங்கள் பார்க்குற இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா, வெளியே வராண்டா மாதிரி ஒரு ஹாலில் ஒரு சென்ட்ராக ஒரு செவர் மாதிரி தடுத்து நம்ம மெட்டீரியல்லே தடுத்து ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இது டிவி நீட் மாதிரி இருக்கும் பார்க்குறது, டிவி நீட் கிடையாது. அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் டிசைன் வந்து வரப்போகுது. ஸோ பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும், கலர் கிளாஸ் டிசைன். ஸோ சாலிட் ஃப்ரேமை வச்சு கீழே எல்லாங்கள் வச்சு மேலே ஃபுல்லாக அழகாக நம்ம மெட்டீரியல் கவர் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக பண்ணியிருக்கோம். இந்த சாலிட் மெட்டீரியல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து வுட்டு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு கீழே ஃபுல்லாக நாங்கள் சாலிட் மெட்டீரியல் வச்சு தான் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நாங்கள் வந்து வுட்டு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா தண்ணி பட்டால் வுட்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஃப்யூச்சரில் டோர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நாங்கள் வுட்டு வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. அதுக்கு பதிலாக காக்கா யூபிஎஸ்ல வர சாலிட் ஃப்ரேம், அந்த சாலிட் ராட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு வுட்டு மாதிரி கிடையாது. பொதுவாகவே யூபிசி பிவிசி அப்படின்னாவே அந்த மெட்டீரியலை நம்ம எந்த ஷேப் வேணாலும் வளைச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து ஒரு கிலோ டோர் வந்து வளைச்சி கொடுத்துருக்கோம். பொதுவாக இந்த சாலிட் ஃப்ரேம் இதில் வந்து ஸ்பெஷலு. நம்ம மற்றவங்க மாதிரி ஹாலோ ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு ஃப்ரேம்குள்ளே வுட்டை இன்சர்ட் பண்ணி அதில் நாங்கள் ஸ்க்ரூ பண்ணுறது கிடையாது. காக்கா யூபிசி மெட்டீரியலே சாலிட் ஃப்ரேம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நாங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணுறோம். சாலிட் ராடும் இருக்குது, அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நாங்கள் பேனல்ஸ்க்கு ஸ்க்ரூ பண்ணுறோம். இந்த நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரூமில் ஒரு வார்ட்ரூப் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸ்லைடிங் வார்ட்ரூப். நிறைய கஸ்டமர் ஸ்லைடிங் வார்ட்ரூப் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இடத்த சேவ் பண்ணுறதுக்கு தான். எவ்வளோ பெரிய பெட்ரூம் இருந்தாலும் இந்த ஸ்லைடிங் வார்ட்ரூப் செய்யும் போது உங்களுக்கு இடம் ரொம்பவே ஒரு 1 அடி 2 அடி இந்த மாதிரி சேவ் ஆகும். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி செட்டப் வந்து கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாக வழக்கம் போல் வந்து லாப்ட்டு கவர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்லைடிங் வார்ட்ரூப்பில் இந்த மாதிரி நடுவில் கிரிட் கொடுத்து நல்லா ஒரு அழகான ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் வந்து நம்ம செஞ்சுருக்கோம், அதுவும் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் தான் அது. இந்த பெட்ரூம் ரொம்ப பெரிய பெட்ரூம். இதுலையுமே வந்து நிறைய வந்து ஸ்லைடிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டோர்ஸ் வந்து கீழே மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லாமே ஸ்லைடிங் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ட்ராயர், அசல் ட்ராயர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு செட்டப், குட்டி செட்டப். அதுக்கு இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் ஸ்லாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரெடிமேட் செட்டப். அந்த ரெடிமேட் செட்டப் எடுத்துகிட்டு ஒரு ஆங்கர் பொசிஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உள்ளே வந்து ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து மல்டி பர்பஸ் செட்டப். நீங்கள் வார்ட்ரூப்பில் எந்த இடத்துல கேட்டாலுமே, எவ்வளோ சைஸ் கேட்டாலுமே அழகாக நம்ம செஞ்சுக்கலாம். இந்த இடத்த வந்து ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துட்டாங்க. பின்னாடி ஃபுல்லாக நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்டு செல்ஃப்ஸ் எல்லாமே நம்ம மெட்டீரியல் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கடப்பா ஸ்டோன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து வெளியே இந்த மாதிரி ஸ்லைடிங் வார்ட்ரூப்பும் போட்டுக்கலாம், டோர்ஸும் போட்டுக்கலாம். டோர்ஸை விட ஸ்லைடிங் வார்ட்ரூப் போடுறது உங்களுக்கு பெஸ்ட்டு தான். இடம் வந்து சேவ் ஆகும். மேலே ஃபுல்லாக லாப்ட் வந்து கவர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஹைன் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் விட்டோம், விண்டோ ஒட்டியே. கீழே வந்து ஒரு டபுள் டோரு. இது நீங்கள் கம்ப்யூட்டர் டேபிளில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்லைடிங் டோரு. இந்த பக்கம் ஃபுல்லாக பாத்ரூம் செட்டப்லாம் நம்மளே செஞ்சுருக்கோம். அண்ட் வந்து பெட்ரூமில் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் டேபிள்ன்றது ரொம்ப வந்து மஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த திறக்கிற இந்த டோர்லேயே வந்து நான் வந்து மிரர் செட் பண்ண போகிறோம். மிரர் செட் பண்ணிட்டு அதையே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் செட்டப் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து வந்து இந்த பாத்ரூம் டோர் செட்டப்பும் நம்ம மெட்டீரியல் செஞ்சுருக்கோம். கலர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கும் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனு 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணாலும் நாங்கள் வந்து ஒர்க் அழகாக நீட்டாக யூபிசி மெட்டீரியல் செஞ்சு தரோம்.